சாதாரணமாக ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் என்கிறார் ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள்ங்கிறான் எமர்சன். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். யார் சொல்றா? விவேகானந்தர் சொல்றார். நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவா ஆயிடுவ அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது. பாரதி. இவங்கெல்லாம் ஏன் இப்படி சொன்னாங்க? வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ்ன்றான். அச்சீவ் பண்ண நெப்போலியன் சொல்றான். ஒரு மனது எதை உள்வாங்கிக் கொள்கிறதோ அதை நிச்சயமாக நிறைவேற்றும்ங்கிறான். when you really want something the universe always conspire in your favorங்கிற ஆல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில். சரி, இதெல்லாம் ரைட்டு. என்ன ஆகணும்னு நினைக்கிறியா அது ஆயிடுமா? உன் லைஃப்பில் அந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆயிருக்கு. வரும்போது டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். புத்தகங்கள் படிக்கின்ற பழக்கமே குறைஞ்சி போச்சு, கிரவுண்டுக்கு போகிற பழக்கமே குறைஞ்சி போச்சுன்னு பேசிகிட்டு இருந்தார். என்ன ஒரு அருமையானது ஒரு சிந்தனை. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை பதிவு செய்கின்றேன். நான் ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவன். இதை ஏன் சொல்கிறேன்னா, எஸ்எஸ்எல்சியில் 500க்கு 451 மார்க். நான் எங்கள் அப்பா 300 ரூபா பணம் வச்சுருந்தாங்க. என்னை அழைச்சிட்டு திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் சேர்ப்பதற்காக சென்றார்கள். கதையல்ல நிஜம். மார்க்கை பார்த்தோன்னா சென்ட் ஜோசப் கல்லூரியில் உள்ள ஃபாதர் அட்மிஷன் கொடுத்துட்டார். எந்த ஊருன்னு கேட்டார். போதலூர், தஞ்சாவூர்லேருந்து டெய்லி ட்ரெயினில் வருவேன்னா. அந்த கதையெல்லாம் அங்கே ஆகாது, நீங்கள் இந்த காலேஜில் படிக்கணும்னா ஹாஸ்டலில் சேரணுன்ட்டார். ஒரு மாதத்துக்கு 60 ரூபா பணம் கட்டணும். எங்கள் அப்பாட்ட பணம் இல்லை. எனக்கு பின்னால் 5 பேர். வேண்டாப்பா இந்த ஸ்கூல், நம்ம வேறு ஸ்கூலுக்கு போகலாம், வேறு காலேஜுக்கு போகலான்ட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு படிப்பதற்கு மதிப்பெண்கள் இருந்தும் பணமில்லாத காரணத்தினால் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று அந்த கல்லூரியிலிருந்து படிக்க முடியாமல் கலங்கிய கண்களோடு நான் சென்றவன். எந்த கல்லூரியில் 320 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்குதுன்னு மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரி தஞ்சாவூரில் போய் சேர்ந்து என்னுடைய தாயிடம் வந்து சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்க முடியலேன்னு அழுதேன். என் தாய் என்ன கோரினார்கள் தெரியுமா? வறுமையை கண்டு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே என்று கூறினார்கள். அதை நான் உள்வாங்கி கொண்ட காரணத்தினால் நண்பர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அதே போன்ற நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற மாவட்டத்திற்கே காவல்துறை கண்காணிப்பாளராக மாறி அதே கல்லூரியிலே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று உரையாற்றி இருக்கின்றேன். லாலி ஹால் என்று சொல்கிறதுல அப்துல் கலாம் தான் பேசுவார். அந்த மாதிரி ஹாலில் போய் பேச முடிஞ்சுன்னா என்னால் முடியுதுன்னா உங்களால் ஏன் முடியாது? சரி, இது படிப்பு. காவல்துறை அதிகாரியாக என்னால் எப்படி ஆக முடிந்தது? துணை கண்காணிப்பாளர் முருகவேலுங்க இருக்கார். கல்லூரிக்கு போகும்போது நானும் என்னுடைய நண்பனும் எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் தஞ்சாவூரில் பக்கத்தில் இருக்கும். மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரிக்கு போகும்போது அதை பார்த்துக்கிட்டே போவோம். எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. என்னுடைய நண்பனுடைய விருப்பம் என்ன என்று எனக்கு தெரியாது. தினம் அந்த எஸ்பி பங்களாவை பார்ப்பேன். சிவப்பு விளக்கு சுழலை 1111 அம்பாசிடர் ஒயிட் கலர் காரில் பெரிய மீசையோடு எக்ஸைஸ் பாடியோட ஒரு அதிகாரி டெய்லி ஆஃபீஸ் போவார். 1970வது வருடம். வால்டர் தேவாரம், வேறு யாரும் இல்லை. தினம் நின்று அவரை பார்ப்பேன். ஒரு நாள் காரை நிறுத்திட்டு இறங்கினார். ஏன்டா அங்கே நிற்கிறேன்னாரு. காலேஜுக்கே போகிறது இல்லையான்னாரு. உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். நீ முதல்ல போய் என்சிசியில் சேருனார், ரைஃபிள் கிளப்பில் சேருனார். இங்கே 3 முறை தங்கப்பதக்கம்னு எல்லாம் கை தட்டினீங்க. அதுக்கெல்லாம் காரணம் அவர். உடனே சேர்ந்தேன், எல்லாம் செஞ்சேன். காவல்துறை அதிகாரிக்கான போட்டி வந்தது. போட்டி தேர்வு, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் ஃபஸ்ட் பேட்ச். நானும் என்னுடைய நண்பனும் போனோம். எனக்கு கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. அவன் என்ன செய்வான்னா, அவனுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஹிந்து பேப்பரை வச்சுக்கிட்டு, ஒரு ஊருக்கு ஒரு ஹிந்து பேப்பர் தான் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைன் விடாமல் படிப்பான். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் நூலகத்திலே உட்காந்துருப்பான். நான் சொன்னேன், ஏன்டா கிரவுண்டுக்கு வந்திருந்தால் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம்ல, முட்டா பேரில் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் ட்ரைனிங் போயிட்டேன். ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே போன்றது ஒரு எஸ்பி பங்களாவிலே சிவப்பு விளக்கு சுழல காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்று என்னுடைய தாயுடன் மாவட்ட கண்காணிப்பாளராக குடிபுகுந்தேன். கிளைமேக்ஸ் என்னமே தான்.
நான் தான் பெருசாக சாதிச்சிட்டேன்னு சொல்லி பொறுப்பேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்கு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நண்பர்களே, நூலகத்திலே அதிக நேரம் இருந்த என்னுடைய நண்பன் மாவட்ட ஆட்சித்தலைவராக அமர்ந்திருந்தான். எங்களால் இவ்வளோ ஏழை குடும்பத்திலேருந்து வர்ற எங்களால் ஒரு கலெக்டராகவும் ஒரு எஸ்பியாகவும் ஆக முடியுதுன்னா, உங்கள் பிள்ளைங்களை இந்த மாதிரியெல்லாம் மகிழ்வோர் மன்றம் வச்சு இப்படியெல்லாம் செய்கிற இடத்துல வர வைக்க முடியலன்னா, தாயினுடைய பெருமை, தந்தையினுடைய பெருமை, பிள்ளையினுடைய அருமை, மனைவியினுடைய பெருமை, குடும்பத்தினுடைய பெருமை அத்துணையும் தெரிந்து நீங்கள் செய்யலைன்னா அது யாருடைய தப்பு? ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக் கொடுங்கள் அல்லது கற்றுக்கொள்ளுங்கள். மனதை வேலைக்காரனாகவும் அறிவை தலைவனாகவும் கொண்டு இயங்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து அமைதியாக உட்கார்ந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன? சிந்தனை சிதறாமல் படிப்பதற்கு, சிந்தனை சிதறாமல் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு நம்மை இழுப்பது எது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி கீழே இழுக்கிறது நெகட்டிவ் தாட்ஸ், வெலாசிட்டி மாதிரி மேலே கொண்டு போகிறது பாசிட்டிவ் தாட்ஸ். எது அதிகமாக இருக்கோ அதுதான் மனிதன். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு தெரிந்தால் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனை விட்டொழித்தீர்களே. ஆனால் யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட். இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீ முதலில் நல்லவனாக மாறு. நிச்சயமாக நாடு நலம் பெறும். உலகத்திலே ஒரு அயோக்கியன் குறைந்தான் என்பது நிச்சயமான உண்மை.